ஸோ குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். ஸோ வெல்கம் பேக் டு another புது வீடியோ. இன்றைக்கி நம்ம லெக்ஸ் தான் ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் டெட் லிஃப்ட். ஸோ லாஸ்ட் டைம் 140ல் 4 ரெப் கிடச்சிச்சு. ஸோ இந்த வாட்டி 5 இல்லைனா 6 ட்ரை பண்ணுவோம். அண்ட் இன்றைக்கி வந்து லைட்டாக எல்லா டேலையும் இருக்கிற மாதிரி இன்றைக்கி லைட்டாக அக்ரேஷனில் தான் இருக்குது. பட் ஆனால் மியூசிக் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இட்ஸ் ஓகே, நான் எவ்வளோ ஜோராக பேச முடியுமோ அவ்வளோ ஜோராக பேசுகிறேன். இப்போ பை சான்ஸ் இது மியூட்டில் இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக காப்பிரைட் தான். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வேணால் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நான் இன்றைக்கி என்ன பேசலான்னு இருந்தேன்னா, ஸோ ஸ்ப்ளிட்டை பற்றி பேசலான்னு இருந்தேன். பட் எப்படி ஒரு நல்ல ஸ்ப்ளிட்டை சூஸ் பண்ணுறது, நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு. பட் பார்க்கலாம், இன்னொரு வாட்டி ரெடியூஸ் பண்ண சொல்லி கேட்போம். டெட் லிஃப்ட் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஆம்ஸ்ட்ரிங்ஸ் பண்ண போகிறதில்ல. ஆம்ஸ்ட்ரிங்ஸ் லைட்டாக சோர்னஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, பார்ப்போம். ஸோ அப்படி ஆம்ஸ்ட்ரிங்ஸ் பண்ணல டம்பலில் லைட்டாக பண்ணிவிட்டு ஸ்மித் மிஷின் ஸ்குவாட்ஸில் போவோம். ஸ்மித் மிஷின் ஸ்குவாட்ஸில் லாஸ்ட் டைம் விட்டுறப்ப இந்த வாட்டி பிடிப்போம். ஸோ நான் பெல்ட்டு அதெல்லாம் பேசலான்னு இருந்தேன். ஸோ டக்குன்னு வார்ம் அப் பண்ணிவிட்டு இப்போ தான் 60 kgsல ஃபஸ்ட்டு வார்ம் அப்பு. ஸோ நம்மளோட டாப் செட் வந்து 140. அப்போ எவ்வளோ கிடைக்குதுன்னு லெட்ஸ் கோ.
சரி. ஓகே கைஸ், ஸோ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் எதுவுமே நான் பேசியிருக்க மாட்டேன். ஸ்டார்டிங்கில் மட்டும் டெட் லிஃப்ட் பண்ணும்போது மட்டும்தான் இன்ட்ரடக்ஷன் மாதிரி அந்த மாதிரி பேசியிருப்பேன். ரீசன் வந்து ஸோ நான் பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆடியோ. இது ஒரு இஷ்யூ தான், அதை பற்றி எதுவும் பேசுகிறதுக்கு இல்லை. அண்ட் நான் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் பற்றி பேசலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ ஒர்க் அவுட் செஷனுமே நல்ல ஒரு செஷன். ஸோ டெட் லிஃப்ட்டில் நம்மளுக்கு 140 for 4 கிடச்சிச்சு, விச் இஸ் லாஸ்ட் டைம் எவ்வளோ கிடச்சிச்சோ அதே தான். 1 rep கிடைக்கலனாலே நம்ம அதே ரெப்பில் மெயின்டைன் பண்ண தான் நம்ம எப்போயுமே ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஆஸ் அ பிகினராக எந்த ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் பண்ணலாம், எந்த ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறையா பேர் என்ன சொல்லுவாங்கன்னா புஷ் புல் லெக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் ஒரு ஆஸ் அ பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரோ ஸ்ப்ளிட் சூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது. ஸோ ப்ரோ ஸ்ப்ளிட்னா என்னென்னா அதான் மண்டே, செஸ்ட்டு, ஷோல்டர், ஸோ ஒரு மசில் ட்ரெயின் பண்ணுற மாதிரி. ஸோ இதனை ஏன் சொல்கிறேன்னா, ஸோ நீங்கள் ஆஸ் எ பிகினராக இப்போ தான் இருக்கிறீங்கன்னா, ஸோ இப்போ புஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மசில்ஸ் இன்வால்வ் ஆகும். ஸோ நீங்கள் 3 மசில்ஸை நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து ரிகவரின்றது வந்து அவ்வளோ சீக்கிரமாக நடக்காது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் புதுசாக இப்போ தான் நீங்கள் உங்கள் ஒரு பாடிக்கு புதுசாக ஒரு மசில் நீங்கள் டென்ஷன் கொடுக்குறீங்கன்னா, உங்கள் பாடியை அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இப்போ நீங்கள் வண்டி ட்ரைவ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கோ இல்லை ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ எங்கேயோ வண்டி ட்ரைவ் பண்ண போகிறீங்கன்னா, ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஒரு புது வண்டி ஓட்டும்போது உங்களுக்கு வந்து உங்கள் பாடி அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு 1 வீக் இல்லை 2 வீக்ஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பாடியோட ஸ்ட்ரக்சரே ஆக்சுவலாக. ஸோ அதே மாதிரி தான் ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் புதுசாக ஒரு மசிலுக்கு நீங்கள் புதுசாக டென்ஷனை கொடுக்கும்போது உங்கள் பாடி அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, புஷ் புல் லெக்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா, ஸோ நீங்கள் எடுத்த உடனே புஷ் புல் லெக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிகவரின்றது வந்து அவ்வளோ சீக்கிரமாக நடக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரோ ஸ்ப்ளிட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஸோ ஒரு நாள் ஒரு மசில்ன்றதுனால, ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே செஸ்ட் பண்ணிங்கன்னா, நெக்ஸ்ட் மண்டே வரைக்கும் உங்கள் செஸ்ட்டுக்கு ரிகவரி கிடைக்கும். ஸோ இதனால் வந்து ஸோ ஆஸ் அ பிகினராக நீங்கள் ஜிம்முக்குள்ளே போகிறீங்கன்னா, அந்த 6 to 8 months இல்லை அந்த 6 to 1 year தான் வந்து ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ கோல்டன் பீரியடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, ஸோ அந்த டைமில் வந்து உங்கள் ப்ரோக்ரஸ், உங்கள் மசில் க்ரோத் வந்து 10x ஸ்பீடில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எப்படி நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறீங்கன்றத பொறுத்து. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே புஷ் புல் லெக்ஸ் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு ரிகவரி ஆகாமல் உங்கள் பாடி வந்து சஃபர் ஆகும். இன்னொன்று உங்கள் மைண்ட் செட்டுமே இவ்வளோ கஷ்டப்படணுமா, ஸோ உங்கள் மைண்ட் செட்டுமே வீக்கர் ஆகும். ஏன்னா கஷ்டமாக இருக்கும், ரிகவரி கரெக்டாக இருக்காது, மைண்ட் செட்டுமே அவ்வளோ இருக்காது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் செஷன் போகும்போது புஷ் புல் லெக்ஸ்ன்றதால 2 நாள் கழிச்ச உடனே திரும்ப உங்களுக்கு புஷ் வந்துடும். ஸோ அதை திரும்ப புஷ் பண்ணும்போது உங்கள் மைண்டுமே உங்களுக்கு அவ்வளோ கிளியராக இருக்காது. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஆஸ் எ பிகினராக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 monthsக்கு வந்து 4 to 6 months வந்து ப்ரோ ஸ்ப்ளிட் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இது உங்கள் இஷ்டம். அப்படி இல்லை எனக்கு நாலேஜ் இருக்குது, எனக்கு ஜிம் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் புஷ் புல் லெக்ஸ் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதுவுமே ஒரு கெட்ட ஸ்ப்ளிட்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ரிகவரி, உங்கள் ஸ்லீப், அப்புறம் உங்கள் டயட் எல்லாம் ஆன் பாயிண்டில் இருந்துச்சுன்னா புஷ் புல் லெக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஆப்வியஸ்லி சூஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக ப்ரோக்ரஸ் பண்ணணும். ஸோ நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், உங்கள் ரெப்ஸை நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ரெப்ஸை நீங்கள் சேஸ் பண்ணாதீங்க. அந்த எந்த வெயிட்டில் நீங்கள் ரெப்ஸ் போடுறீங்களோ அந்த வெயிட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணணும்.
ஸோ ரெப்ஸ் வந்து ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இந்த இப்போ 10 to 12 செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னோடது வந்து 12. ஸோ அந்த 12 நீங்க ரீச் ஆன உடனே இப்போ நெக்ஸ்ட் வெயிட்டுக்கு போணுமான்னா, போலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. பட் நீங்க எவ்வளோ அந்த வெயிட்ட நீங்க கண்ட்ரோல் பண்றது தான் மேட்டர். ஸோ நீங்க சும்மா எடுத்த உடனே சீட் ரெப்ஸ் போட்டு 12 ரெப்ஸ் போட்டு அடுத்த வெயிட்டுக்கு போனீங்கன்னா, ஆப்வியஸ்லி உங்களுக்கு இன்ஜுரி தான் ஆகும். ஸோ ஸ்லோவா ஒன் பை ஒன்னா போங்க. டைம் கண்டிப்பா ஆகும். ஸோ இந்த ஃபீல்ட பொறுத்தவரைக்கும் பேஷன்ஸ் ரொம்பவே முக்கியம். அண்ட் இது ஒரு ஃபிசிக்கல் கேமா இருந்தாலும், நீங்க மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ ஸ்ப்ளிட்ட பொறுத்தவரைக்கும் இதுதான் நீங்க ஸ்ப்ளிட்டு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மசில் சூஸ் பண்ணுங்க. ஸோ அந்த மசிலுக்கு 3 to 4 வேரியேஷன்ஸ் ரொம்பவே போதும். ஸோ 3 வேரியேஷன்ஸ்ல நீங்க 3 செட்ஸ் போடுறீங்கன்னா, 3 வேரியேஷன் போதும். அப்படி 4 வேரியேஷன் போடுறீங்கன்னா 2 செட்டு போதும். ஸோ வைஸா சூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும், இத வந்து என்னால டெய்லி பண்ண முடியும்னா, அத சூஸ் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாவே வந்து உங்க ப்ரோக்ரஸும் பண்ண முடியும். நீங்க ஜிம்முக்கும் டெய்லி பண்ண முடியும். நீங்க அத வந்து ஈஸியாவே என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் வந்து நான் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போதே சொல்லலான்னு இருந்தேன். பட் ஆடியோ இருக்கு. மியூசிக்னால என்னால சொல்ல முடியாது. ஏன்னா ஆப்வியஸ்லி இப்ப நான் பேசி அத நான் YouTubeல அப்லோட் பண்ணாலும் எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். ஸோ அந்த ஸ்ட்ரைக்ல நான் ஆடியோ ரிமூவ் பண்ணேன்னா, நான் பேசுற ஆடியோவும் போயிடும். ஸோ இப்ப நான் எடிட் பண்ணும்போதுமே எதனா மியூட்டா இருந்துச்சுன்னா, ஸோ அது வந்து ஆப்வியஸ்லி காப்பிரைட்னால தான். பார்க்கலாம் இதே மாரி இருந்துச்சுன்னா எனக்கு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு தான் எனக்கும் ஆசை. ஸோ என் மொபைல்ல வந்து கேமரா கிளாரிட்டி அவ்வளோ நல்லா இல்ல. பட் என்னால வீடியோ ஷூட் பண்ண முடியும்னா முடியும். பட் எனக்கு வந்து எவ்வளோ நல்ல கிளாரிட்டியா குடுக்க முடியும், எவ்வளோ கன்டென்ட்ட வந்து குவாலிட்டியா குடுக்க முடியுமோ, அவ்வளோ நான் ட்ரை பண்றேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில ஒரு புது அப்கிரேட் வரப்போகுது. ஸோ அதனால வந்து நான் இன்னும் நிறையா இன்டராக்ட் பண்ண முடியும். ஸோ பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு லெக் செஷன். ஸோ போஸ்ட் ஒர்க் அவுட் மீலா எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறேன். ஸோ எக் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி வேணும்னா கூட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரீச் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்க சப்போர்ட் கண்டிப்பா தேவை. ஒரு 30, 40 பேர் பார்த்தா கூடமே நீங்க லைக் பண்ண மறந்துறாதீங்க. இல்ல எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ஓகே. இந்த வீடியோவ நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹோப் யூ லைக் தி வீடியோ. நான் சொன்னது வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு எதனா ஒரு ஐடியாவாவது கிடைச்சிருக்கும். ஸோ எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து பிகினரா வந்து ப்ரோ ஸ்ப்ளிட் தான் ஃபாலோ பண்ணேன். ஸோ எனக்கு அதில வந்து எந்த பிரச்சனையுமே இருந்ததில்ல. ப்ரோ ஸ்ப்ளிட்க்கு அப்புறம் தான் நான் வந்து புஷ் புல் லெக்ஸ் ட்ரெயின் பண்ணேன். ஸோ இதுவுமே ட்ரெயின் பண்றேன். இப்போ நான் கரண்ட்டா வந்து 4 டே ஸ்ப்ளிட் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து டெய்லி ஜிம்முக்கு போணும்னு ஆசை. ஸோ நான் கட்ல இருக்கும்போது அப்படி தான் போனேன். ஸோ நான் டெய்லி ஜிம்முக்கு போவேன். ஸோ தட் நான் அந்த ஸ்ட்ரீக்க பிரேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஸோ நான் கட்ல இருக்கும்போது ஆப்வியஸ்லி நான் கார்டியோ பண்றதுக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஸ்ப்ளிட்ட சூஸ் பண்ணேன். விச் இஸ் 4 டே ஸ்ப்ளிட் செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ், பேக், லெக்ஸ், ஆர்ம்ஸ். அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு. அந்த ரெஸ்ட் டேல வந்து நான் ஆப்ஸும், கார்டியோவும் நான் போய் ஜிம்ல பண்ணுவேன். ஸோ அது வந்து ஆப்வியஸ்லி ஒரு ரெஸ்ட் டே மாரி தான். ஆக்டிவ் ரெஸ்ட் டே. ஸோ ஏன்னா கார்டியோ பண்றதுனால. ஸோ இந்த ஸ்ப்ளிட் தான் நானும் ஃபாலோ பண்றேன். ஸோ இது ஆஸ் எ பிகினரா நீங்க ஃபாலோ பண்ணலன்னா, கண்டிப்பா பண்ணலாம். பட் மேக் ஷூர் யுவர் நியூட்ரிஷன் இஸ் ஆன் பாயிண்ட். ஸோ நீங்க உங்க டயட் ஆன் பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா, நீங்க எந்த ஸ்ப்ளிட்டுமே ஃபாலோ பண்ணலாம். ஸோ ரிகவரி தான் ரொம்ப முக்கியம். அண்ட் நான் இந்த பிகினரா இருந்தீங்கன்னா, இந்த பீரியட் சொன்னேன்ல, அந்த பீரியட் நீங்க எவ்வளோ நல்லா யூட்டிலைஸ் பண்றீங்களோ, அவ்வளோ வந்து உங்களுக்கு நல்லது. ஏன்னா இந்த பீரியட விட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து உங்க ப்ரோகிரஸ், அப்புறம் உங்க கெயின்ஸ் வந்து எல்லாமே கண்டிப்பா ஸ்லோ ஆகும். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ இது மூலியமா உங்களுக்கு எதனா ஒரு டிப் இல்ல எதனா ஒரு க்ளூ கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சரி ஓகே. இந்த வீடியோவ நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். ஹோப் யூ லைக் தி வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இல்ல என்னோட ஜர்னிய நீங்க த்ரூ அவுட்டா ஃபாலோ பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.